இணைந்திருக்கிறோம் மாதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில. இலங்கையை பொறுத்தவரையில் இந்த சினிமா துறை என்பது ஒரு வளர்ந்து வரும் துறையாகவே காணப்படுகின்றது. பல இளைஞர்கள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்திய வண்ணமே தான் காணப்படுகின்றனர். அந்த வகையிலே அதிதிகள் பக்கம் பகுதியில் இன்றைய தினம் வருகை தந்திருப்பவர் ஒரு சினிமா துறை சார்ந்த ஒருவர் தான். வணக்கம் பிரவீன். உங்களை பற்றிய சிறிய அறிமுகம். என்னோட பேர் வந்து பிரவீன் கிருஷ்ணராஜா. ஸோ ஐம் ஃபிலிம் டைரக்டர் அண்ட் ஃபிலிம் ப்ரொடியூசர் அண்ட் நான் பிஸ்னஸ் மேன். ஸோ மூணுமே பேரலி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, எல்லாத்தையுமே நீங்கள் எல்லா துறையிலையுமே இருக்கிறீங்கன்ற மாதிரி இல்லையா? அப்போ இந்த சினிமா துறையில் வரணுமன்ற ஒரு ஆர்வம் வந்துட்டு இதோட ஆரம்பம் என்னவா இருக்குது? எத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் இந்த சினிமா துறையில் இருக்கிறீங்க? 14-15 வருஷமாக நான் இந்த இண்டஸ்ட்ரியில் நான் இருக்கேன். ஸோ வந்து நான் படமாக பண்ணது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 படம் இப்போ ரிலீஸ் ஆக போகிற படத்தோடு சேர்த்து. ஸோ 15 இயர்ஸ் ஆஃப் 15 வருஷத்துக்கு முதல்ல வந்து நான் வந்து மியூசிக் வீடியோஸ், ஆல்பம் சாங்ஸ், ஸோ கமர்ஷியல்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபிலிம் டிரெக்ஷன் வந்தது வந்து லாஸ்ட்டாக ஒரு 5 இயர்ஸாக. ஸோ அது இப்போ கண்டினியூவாக போயிட்டுருக்கு. எந்த ஒரு விஷயம் உங்களை தூண்டினது சினிமா துறைக்குள்ளே தான் வரணும்னு சொல்லி? அப்படின்னு இல்லை, லைக் எனக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட், லைக் மக்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான விஷயங்கள் பண்ணணுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து நம்மளோட தனிப்பட்ட ஒரு சில கருத்துக்கள் இருக்கும், ஒரு கருத்தியல் இருக்கும். அதை வந்து வெளியே கொண்டு வரதுக்கான ஒரு சில டூல்ஸ் நமக்கு தேவைப்படும். ஸோ அதில் இருக்கிறதுல இப்போதைக்கு ஒரு மேஜரான ஒரு டூல்னால் அது சினிமா தான். ஸோ சினிமா வந்து அரசியலே மாற்றி போடுற காலம் இது. ஸோ அப்போ அது எவ்வளோ பெரிய ஒரு இம்பேக்டை கொடுக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால் அந்த ஒரு டூலை எடுத்தால் மேபி மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு சில விஷயங்களை நல்ல விதமாக சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக சினிமாவை கையில் எடுத்து. நிச்சயமா எந்த ஒரு விஷயமுமே இலகுவாக கொண்டு சேர்க்கணும்னு சொல்லி சொன்னால் சினிமா ஒரு கை தேர்ந்த ஒரு கலை என்று சொல்லலாம் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு 15 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்க. எத்தனை படங்கள், சுமார் எத்தனை படங்கள் செய்திருப்பீங்க? வருஷம் பெருசு, பட் பண்ண படங்கள் ரொம்ப கம்மி தான். இப்போ நான் ரிலீஸ் ஆக போகிற படம் வந்து என்னோட 5வது படம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு என்னோட ஷார்ட் ஃபிலிம் நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து 300 பொழுதுல லவ் ஃபிலிம் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு பிறகு நகரலயம்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணேன். அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா, பட் ஒரு சோஷியல் அவேர்னஸ் ப்ளஸ் ஒரு ஃபேமிலி ட்ராமா மாதிரி. அதுக்கு பிறகு மெய்நிகரின்னு ஒரு படம் பண்ணோம். அந்த படம் பாதியிலே நின்றுச்சு. அது வந்து முழுநீள திரைப்படம். அது வந்து ரக்ஷிதா மகாலட்சுமி அவங்க இந்தியன் ஆக்ட்ரஸ்லாம் நாங்கள் பண்ண படம் அது. ஸோ கொஞ்சம் ப்ரொடக்ஷன் இஷ்யூவில் படம் நின்றுச்சு. அதுக்கு பிறகு தி மாதர்னு ஒரு படம் நான் பண்ணேன். அந்த படம் ஸ்ரீலங்காவில் எல்லா இடமும் நம்ம ரிலீஸ் பண்ணோம். ஸோ அதுதான் என்னோட இதுக்கு ப்ரீவியஸ் ஃபிலிம். ஸோ அது லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இப்போது டிவிக்கு இன்னொரு படம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தீயது வெள்ளை கேளீர். ஸோ அந்த படம் இப்போ ரிலீஸுக்கு வெயிட் பண்ணிட்டு, படம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ ரிலீஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இனி அடுத்தடுத்த படங்கள் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஆகவே நீங்கள் ஷார்ட் ஃபில்மும் பண்ணியிருக்கிறீங்க, ஒரு முழுநீள திரைப்படங்களும் பண்ணியிருக்கிறீங்க. எங்களோட மக்களுக்காக நீங்கள் ஷார்ட் ஃபில்மெண்டா என்ன, முழுநீள திரைப்படமெண்டா என்னன்ற ஒரு விரிவான விளக்கம் மட்டும் கொடுக்கலுமா? பேசிக்கலி அது இப்போ இருக்க நிறைய பேருக்கு ஆல்மோஸ்ட் தெரியும். ஸோ ஷார்ட் ஃபிலிம்ங்கிறது குறுந்திரைப்படங்கள். பேசிக்கலி ஒரு 3 நிமிஷத்துலேருந்து ஒரு 20 to 22 நிமிஷத்துக்குள்ளே வர படங்கள் ஷார்ட் ஃபிலிம்ஸ். 3 நிமிஷத்துக்குள்ளுக்கு வந்து அது மைக்ரோ ஃபிலிம்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அண்ட் அதுக்கு பிறகு வாட் எவர் மோர் தென் 25 மினிட்ஸ் அது வந்து ஃபீச்சர் ஃபிலிம் கேட்டகரிக்கு போயிடும். பட் இதெல்லாம் இல்லாமல் இந்த நடுவில் பைலட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு நிறையா கேட்டகரிஸ் இருக்குது. பட் மோஸ்ட்லி வந்து அது வந்து இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல்களுக்காக உருவாக்கப்பட்டது. ஸோ அது வந்து மிட்லென்த் ஃபிலிம்னு சொல்லுவாங்க. அப்புறம் மைக்ரோ ஃபிலிம்ஸ்னு ஒன்று இருக்குது, ஷார்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபீச்சர் ஃபிலிம். ஸோ இது 4 தான் இந்த கேட்டகரிக்குள்ளே வரும். ஸோ இது எல்லாமே டிபெண்ட் ஆகிறது அதோட டியூரேஷன் பொறுத்து, அதோட டைமிங் பொறுத்து டிபெண்ட் ஆகும். அதாவது இப்போ நீங்கள் சொல்ல வந்த விஷயத்த உங்களோட ஒரு கருத்து வச்சு தான் ஒரு படம் எடுப்பீங்க இல்லையா? அதை வந்து அப்படியே கொண்டு சேர்க்கறதுக்கு வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் உதவியாக இருக்குமா, அல்லது ஒரு முழுநீள திரைப்படம் வந்து உதவியாக இருக்குமா? அது ரெண்டு வகையிலுமே போகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ட் ஃபிலிம்னா நம்ம சொல்ல வந்த கதையை டிரெக்டாக நெத்தியில் அடித்த மாதிரி சொல்லி முடிக்கிறது தான் ஷார்ட் ஃபிலிம். அண்ட் அது வந்து கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். நம்ம வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபீச்சர் ஃபிலிம் வந்து நம்ம சொல்ல வந்த கதையை மக்களுக்கு வந்து ரொம்ப புரிகிற மாதிரி, ரொம்ப லைக் தெளிவாக நமக்கு சொல்லக்கூடியதாக ஒரு கேரக்டர் டீட்டெயில் பண்ணி ஒரு அந்த கதை காலத்தை ரொம்ப டீட்டெயிலிங்காக சொல்லக்கூடியதுக்கு நமக்கு வந்து ஃபீச்சர் ஃபிலிம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஷார்ட் ஃபிலிமே வந்து நம்ம கதை காலத்தை ரொம்ப டீட்டெயிலாக சொல்லாட்டியுமே நம்ம என்ன சொல்ல வர கருத்தை ரொம்ப ஈஸியாக சொல்லக்கூடிய மாதிரி எங்களுக்கு இருக்கும். ஸோ அதுதான் அதில் இருக்க வித்தியாசங்கள். பட் இதில் வந்து டஃப்னு சொல்கிறதுக்கு ரெண்டு மாதிரி, பட் ரெண்டுமே ஒரு டிஃப்ரெண்ட் லைக் கைண்ட் ஆஃப் ஒரு டூல் தான். ஆனால் ஃபீச்சர் ஃபிலிம் கொஞ்சம் ஈஸி, பட் ஷார்ட் ஃபிலிம் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாம். நீங்க பண்ண திரைப்படங்களுக்குள்ளே உங்களுக்கு மனதுக்கு நெருக்கமான ஏதாவது ஒரு திரைப்படம், அதை பற்றி அந்த அனுபவம் பற்றி கொஞ்சம்? இப்போ நான் பண்ணிட்டு இருக்க படம் ஸோ 4 படம் இப்போ இப்படி தான். என்னென்னா நம்ம வந்து லைக் ஒவ்வொரு கிரியேட்டராக வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக ஒர்க் பண்ணணும், ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப லைக் அவங்களோட ஃபுல் எஃபர்ட்டையும் போடணும் இன்னும் ஆசை எல்லா கிரியேட்டருக்கும் இருக்கும்.
பட் அதில் ஒரு பெரிய பிரச்சனை வந்து அமைகிறது இந்த ஃபினான்ஷியலி இந்த ஃபண்ட்ஸு அப்படி இப்படின்னு நம்ம வந்து ஒரு சின்ன படம் ஒரு சின்ன கதையாக இருந்தாலும் அது வந்து மக்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்கறதுக்கு நமக்கு வந்து அதுக்கான மேக்கிங் வந்து நம்ம அந்த மாதிரி பண்ண வேண்டும். ஸோ இதுக்கு பண்ண படங்கள் எல்லாமே நம்ம வந்து என்னதான் கதையாக எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலுமே கூட மேக்கிங்காக எனக்கு வந்து ஃபுல் எஃபர்ட் போட முடியல. இதுக்கு பண்ண படம் கொஞ்சம் எஃபர்ட் போட்டேன், தி மாதர்னு சொல்லி. பட் அதுவுமே வந்து லைக் ரொம்ப எஃபர்ட் போட முடியல. பட் அந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு ஸ்ரீலங்கா ஃபுல்லான படம் நான் ரிலீஸ் பண்ணோம். ஸோ எங்களுக்கு வந்து அந்த படத்துக்கு பெஸ்ட் டிரெக்டர் அவார்டு வந்துச்சு, பெஸ்ட் ஃபில்ம் அவார்டு, எனக்கு நிறையா ரெக்கக்னேஷன் கிடச்சி. பட் இருந்தாலும் இன்னுமே அந்த படத்துக்கு நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கலாமோ, இது எஃபர்ட் போட்டிருக்கலாமோ. ஸோ அவார்டுகள்லாம் தாண்டி ஸோ எனக்கு இனிமேல் அது ஒரு ஃபுல்ஃபில்னஸ் இல்லாத ஒரு மைண்ட் எனக்கு ஓடிட்டே இருந்துச்சு. இப்போ நான் பண்ணிட்டு இருந்த படம் ரொம்ப லைக் ஓப்பன் ஹார்ட்டாக, ரொம்ப ஒரு ஃப்ரீ ஹேண்டாக, பெரிய பட்ஜெட். ஸோ இருந்தாலும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட என்ன எடுக்கணும்னு ஆசைப்பட்டனும் அதை அப்படியே எடுத்து முடிச்சேங்கிற ஒரு லைக் ஒரு திருப்தி இருக்குது. ரிசல்ட்ஸ் நம்ம கையில் இல்லை, பட் அந்த திருப்தி என்கிட்ட இருக்குது. ஸோ அதுதான் இப்போ பண்ணிட்டு இருக்க படம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஃபில்மாக இருக்கு. நிச்சயமா. அதாவது தீயது வெள்ள கேளீர் இல்லையா, டிவிகே. அதாவது சமீப காலமா பேசப்படுற ஒரு விஷயங்கள்ல இந்த டிவிகே என்ற ஒரு வேர்டும் வந்து ஒரு பிரபல்யமான ஒரு வேர்டா இருக்குது. இதுக்கு பின்னால் இந்த படத்துக்கு வைக்கிற இந்த டைட்டிலுக்கு பின்னால ஏதாவது கதை இருக்கா, ஏதாவது ரகசியங்கள் இருக்கா? டைட்டிலுக்கு முன்னாடி நிறைய ரகசியங்கள் இருக்கு. ஸோ அந்த படம் வந்து இவ்வளோ நாள் கொஞ்சம் பயத்தோடு இருந்த அந்த படம் வெளியே வருமா இல்லையான்னு இப்போ கொஞ்சம் நம்பிக்கை இருந்திருக்கு படம் வெளியே வருங்கிறது. ஸோ அதுக்கு பின்னாடி நிறைய பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருக்குது. பட் அந்த படம் வந்து எந்த ஒரு சூழ்நிலையுமே எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு அரசியலையோ எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சியோ இல்லாட்டி அரசியல் தழுவலை சார்ந்த ஒரு படமே இது இல்லை. இது வந்து ஒரு மக்களுக்கு தேவையான ரொம்ப முக்கியமான நம்ம நாட்டில் இன்னைக்கு நடந்துட்டு இருக்க ஒரு ரொம்ப டேஞ்சரான நம்ம சொசைட்டி இன்னைக்கு எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காட்டுறதுக்காக பண்ற படம். பட் ஒவ்வொரு லைக் என்ன சொல்றது, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு கிராஃப்ட்டுக்கும் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம கையில் எடுக்க வேண்டும், மக்கள் கையில் கொண்டு போகிறதுக்கு ஒரு விஷயத்தை எடுக்க வேண்டியது. ஏன்னா நான் வந்து இன்னைக்கு சினிமானை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பாமரனுக்கும் புரியணும், லைக் ரொம்ப நல்ல ஒரு லைக் இன்னும் எல்லாம் புரியுறவங்களுக்கும் நல்லாவே புரியணும். ஸோ அதான் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு சினிமாங்கிறது. ஸோ அதுக்கு நம்ம என்னென்ன டூலை கையில் எடுத்துருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் நான் கையில் எடுத்தது இந்த படத்தோட டைட்டில். ஸோ டிவிக்குங்கிற டைட்டில் வந்து டெஃபினெட்லி இந்த படம் டைட்டில் நான் வச்ச நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் படம் ரொம்ப ஹைப்பாக போயிட்டு இருக்கு. போஸ்டர்லாம் கிட்டத்தட்ட 1.2 மில்லியன் 1.3 மில்லியன் வியூஸ் போயிருக்கேன் எனக்கு. ஸோ யூடியூப்ல இந்த ட்ரெய்லர் வரைக்கும் நல்ல ரெக்கக்னேஷன் கிடைச்சிருக்கு பிகாஸ் டைட்டில்னால. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ அதுக்குள்ளே நான் என்ன சொல்ல வரேங்கிறது மக்கள் தியேட்டரில் வந்து படம் பார்க்கும்போது அவங்களுக்கு மேபி புரியும் நாங்கள் என்ன அதில் எக்ஸ்பிளனேஷன் பண்ண வரோம் அப்படிங்கிறது. ஆமாம், அப்படி இருக்கல. இப்படி இந்த திரைப்படங்கள் என்று சொல்லிக்க ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்துக்கு பின்னால ஒரு டிரெக்டரோட ஒர்க் இருக்கு, ஒரு ஏடிட ஒர்க் இருக்கு, எத்தனையோ கலைஞர்களோட ஒர்க் இருக்கு. அப்படித்தான் ஒரு திரைப்படம் வந்து உருவாக்கப்படுது இல்லையா? அப்படி உருவாக்கப்பட்டு அது வெளியிடப்பட்ட பிறகு வந்து அதுக்கான அங்கீகாரம் வந்து வழங்கப்பட வேண்டும், எல்லா இடங்களிலுமே வழங்கப்பட வேண்டும். அந்த வகையில வந்து இலங்கையை பொறுத்தவரையில இலங்கையின் தமிழ் சினிமாவை பொறுத்தவரையில இலங்கை தமிழ் படங்களை விட தென்னிந்திய தமிழ் படங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகளவான அங்கீகாரம் வழங்கப்படுகிறதோ என்ற ஒரு ஐயப்பாடு இருக்கின்றது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் லைக் இதுக்கு நான் வந்து ஒரு வேறு விதமான ஒரு லைக் ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு தரேன். இலங்கையில சிம்பிளா கேட்கணும்டா, இலங்கையில தமிழ் திரைப்படங்களுக்கு வந்து அங்கீகாரம் வழங்கப்படுகிறதா என்றதா கேள்வி. நான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் நான் தரேன். என்னன்னா இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு காய்ச்சல் வந்து ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஒரு மூணாவது பர்சனை கேட்கும்போது அவங்க ஒரு டாக்டர் நமக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க, அவர் இங்கே ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவாங்க. இன்னொரு பர்சன் வந்து இந்த டாக்டரும் இங்கே வந்து ஸ்பெஷலிஸ்ட் தான், நீங்கள் அவங்ககிட்டே போகலான்னு சொல்லுவாங்க. ஸோ ஆனால் அந்த நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுற டாக்டர்கிட்ட போயிட்டு குணமாகின பிறகு இந்த டாக்டர் நிறைய பேர் மறந்துட்டாங்க. ஆனால் அவர்கிட்ட போனாலும் குணமாகுங்கிறது நிறைய பேருக்கு தெரிய வராது, போனால் தெரிய வரும். ஆனால் இப்போ வந்து இது நான் ஏன் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் அப்படின்னா, இது ரெண்டு பக்கம். இது வந்து ஒரு பக்கம். மற்ற பக்கம் வந்து மக்கள் வந்து இன்னைக்கு வந்து எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு எல்லாமே வந்து சமூக ஊடகங்களில் வந்து எல்லாமே வெளியே வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து ஒரு கொரியன் ஃபில்மை பற்றி பேசுகிறாங்க, இன்னைக்கு வந்து ஒரு ரஷ்யன் ஃபில்மை பற்றி பேசுகிறாங்க, ஒரு இந்தியன் ஃபில்மை பற்றி பேசுகிறாங்க, ஆஸ்காரில் போகிற படத்தை டீகோடிங் பண்ணுறாங்கன்னா இன்னைக்கு சாதாரணமாக, ஏன்னா இன்னைக்கு எல்லாமே ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்த பிறகு எல்லா படமும் அவங்களுக்கு வீடுகளுக்கு போயிடுச்சு. தியேட்டருக்கு வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ மக்களுக்கு நிறைய படம் பார்க்குறாங்க, அவங்களுக்கு திரைப்படம் என்னன்னு தெரியுது. இன்னைக்கு வந்து டேர்ம்ஸ்ல பேசுறாங்க, ஸ்கிரீன் பிளேயை வந்து பிரேக் டவுன் பண்ணி பேசுறாங்க. இது இந்த இடத்துல வந்து இது இப்படி ஆயிடுச்சு, இது நான் லீனியரா வச்சிருக்க கூடாது, இது ஏன் லீனியரா இருக்கு, அப்படி பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து அதனால தே நோஸ் வாட் தே வாட்சிங். ஸோ அது நம்ம மேலேயும் பொறுப்பு இருக்கு. நம்ம கொடுக்குற நம்பிக்கை, நம்ம கொடுக்குற ப்ராடக்ட் மேல நம்ம சரியா வச்சுட்டோம் அப்படின்னா மக்கள் வந்து எல்லாமே உடனே மாறாது. எல்லா மாற்றத்துக்கும் ஒரு டைம் பீரியட் வரும். 75 வருஷத்துக்கு பிறகுதான் இந்தியாவில் ஒரு விஷயம் மாறி இருக்குன்னா நமக்கும் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு டைம் பீரியட் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம மக்கள் அந்த நேரத்தை, நம்ம அந்த கடந்து வர நேரத்தை மக்களுக்கு நம்ம எவ்வளவு நம்பிக்கை கொடுக்கணும் பொறுத்தா இருக்கு. அவங்க 500 ரூபாயோ 1000 ரூபாய் டிக்கெட் கொடுத்து நான் இன்னைக்கு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன்னா அந்த படத்தை ப்ரொமோட் பண்றேன் அப்படின்னா டெஃபினெட்லி எனக்கு இன்னைக்கு எவ்வளவு பேர் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா நான் வந்து கதையா என்ன சொல்ல வரேன், எது சொல்ல வரேன்னு தாண்டி
மக்கள் தியேட்டருக்கு ஒரு 600 ரூபாய் 1000 ரூபாய் தியேட்டருக்கு காசு கொடுத்து வராங்களா இருந்தா அந்த 2 பேர் என்னால் என்ன சந்தோஷப்படுத்த முடியுமோ அதுக்கான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேங்கிற நம்பிக்கை எனக்கு கொஞ்சம் விதைச்சிருக்கேன். ஸோ அந்த நம்பிக்கை இன்னும் நானுமே அதில் இன்னும் லைக் ஒரு மதில் மேல் போனதான். அது எனக்கும் வருவாங்களா வரமாட்டாங்களா நம்பிக்கை எனக்குமே லைக் இருந்து, பட் இருந்தாலும் நம்ம மேலேயும் அதுக்கு நம்ம நிறைய ஃபோர்ஸை நாங்கள் எடுத்துக்கணும். நம்ம மக்களையும் ரொம்ப ப்ளேம் பண்ண முடியாது. இந்தியன் சினிமா மூவி இன்னைக்கு இந்தியாவில் ஒரு நாளைக்கு 10 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த 10 படத்தில் அட்லீஸ்ட் ஒரு 6 படம் இங்கே இருக்க தியேட்டர்ஸ்ல வந்துருது. அவங்க பார்க்குறாங்க. இங்கே வர ப்ரொடக்ஷன் அவ்வளோ இல்லை, இங்கே வர படங்கள் அவ்வளோ வரல. வந்தாலும் கதையாக நம்ம வந்து மக்களுக்கு என்ன சொல்ல வாரோங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஸோ அது ஆக்சுவலி நான் வந்து நிறைய பொலிட்டிக்கலி நிறைய நான் அதை போய் பேசலாம். பட் இருந்தாலும் நம்ம வந்து சினிமாவா பார்க்குற வரைக்கும் மக்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுதான் இருக்க உண்மையான விஷயம். நிச்சயமா. அது மட்டும் இல்லாம இப்ப இலங்கையை பொறுத்தவரையில இலங்கையில தமிழ் சினிமாவை விட சகோதர மொழியின் சினிமா துறையில வந்து கொஞ்சம் அதிக அளவு நாட்டம் இருக்கு. அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்குது. அப்படி இருக்க இலங்கையில வந்து தமிழ் சினிமாவும் இருக்குது, சிங்கள சினிமாவும் இருக்குது இல்லையா? இந்த ரெண்டுமே இப்ப சமமாக பார்க்கப்படுகிறதா which means சமமான அங்கீகாரம் ரெண்டுக்குமே கிடைக்குதா? இல்லை, டெஃபினெட்லி இல்லை தான். அது நம்ம ஏன்னா வந்து சினிமாங்கிறது நம்பர்ஸ் தான். என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டேக்கு சினிமாங்கிறது நம்பர்ஸ் தான். நம்பர்ஸ் வட மீனிங் லைக் பணம் தான். ஸோ நீங்கள் வந்து இன்னைக்கு டேக்கு வந்து ஸ்ரீலங்கான் சிங்கள இண்டஸ்ட்ரியில் ஒரு சில திரைப்படங்கள் தியேட்டரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 கோடி வசூல் போயிட்டு இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன். அதை தாண்டி மக்கள் தியேட்டருக்கு போயிட்டு சினிமா ஒரு சிங்கள படத்தை பார்க்கலாங்கிற நம்பிக்கை இங்கே இருக்க நிறைய டிரெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக என்ன சொல்ல வரேன், லைக் நம்மளுமே அவங்க கூட லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை இங்கே இருக்க தமிழ் இண்டஸ்ட்ரியில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா, லைக் இங்கே தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒரு சில பொறாமைகள் ஒரு சில போட்டி வந்து ஹெல்த்தியாக அமைகிறது இல்லை. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னொரு ஆள் படம் பண்ணுறான் அப்படின்னா இவன் எப்படி படம் பண்ண முடியும், நான் தானே படம் பண்ணணும்னு நினைக்கிறது இல்லை சினிமா. இவன் நல்ல படம் கொடுத்துட்டான், அவனோட நான் நல்ல படம் கொடுக்கணுங்க தான் சினிமா. ஸோ அதை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா டெஃபினெட்லி இங்கே சிங்கள சினிமா தமிழ் சினிமான்னு ஒன்று இருக்க போகிறது. இலங்கை சினிமாவாக தான் எல்லாமே இருக்கும். 100% நடக்கும். இன்னைக்கு டேக்கு சிங்கள படங்கள் தமிழ்ல டப் பண்ணி ரிலீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிச்சயமா. இன்னைக்கு டேக்கு நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா? இவ்வளவு நாள் நாங்க என்ன செஞ்சோம், ஒரு தமிழ் படம் பண்ணும்போது சிங்கள டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டு இப்போ அது அப்படியே மற்ற பக்கத்து மாறுவாங்க. பிகாஸ் ஏதோ ஒரு விஷயம் ஹெல்தியா நடந்துட்டு இருக்குது. அதை நம்ம சரியா பிடிச்சி கொண்டு போறது மட்டும் தான் நம்ம கையில இருக்குது. இதுக்குள்ள போட்டி பொறாமை இல்லாம மற்றவனை கீழே இல்லாம இருந்தோம்னா எல்லாமே ஹெல்தியா நடக்கும். சினிமா துறை இல்லாம எல்லா துறையிலுமே வந்து ஒரு ஆரோக்கியமான போட்டி இருக்கலாம். ஆனா பொறாமை என்பது இருக்கவே கூடாது. ஒரு ஆள் நல்லா படம் செய்யறாருன்னா கூடவே இருக்குது, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா நிச்சயமா ஒரு காலத்துல நீங்க சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையா? அது தாண்டி தமிழ் சினிமாவும் இலங்கையில வந்து முன்னேறும்ன்றது நாங்களும் நம்புவோம். இல்ல டெஃபினெட்லி இன்னைக்கு டேக்கு நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு 6 வருஷத்துக்கு நான் வந்து நான் ஒரு 5 வருஷத்துக்கு முதல் ஒரு படம் ஷார்ட் ஃபிலிம் ஒன்று தியேட்டர் ரிலீஸ் பண்ணோம். ஸோ நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டேன். அது 15 நிமிஷம் படம். அதை நான் ஏன் தியேட்டர் ரிலீஸ் பண்ணணும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு என் படம் தியேட்டர்ல தான் வரணும்னு நான் தியேட்டர் ரிலீஸ் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட நாங்கள் 3 ஹவுஸ்ஃபுல் ஷோ கொடுத்தோம். அது கிட்டத்தட்ட நான் சொல்றேன் 5 வருஷத்துக்கு முதல்ல. அந்த டைம் பீரியட்ல வந்து நிறைய படங்கள் வந்து இங்க ஷார்ட் ஃபிலிமோ ஃபீச்சர் ஃபிலிமோ அவள் பெருசா நான் பார்க்கலன்னா பண்ணிட்டு இருந்தாங்க. பட் வெளியே வர பயந்துட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு நான் வந்து ஒரு சோஷியல் மீடியாக்குள்ள போனேன் அப்படின்னா அவ்வளோ திரைப்படங்கள், அது ஷார்ட் ஃபிலிமா இருக்கலாம், ஃபீச்சர் ஃபிலிமா இருக்கலாம், தியேட்டருக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. தியேட்டர்லேயே அதுதான் ஹெல்தி. ஸோ இன்னைக்கு அது அவ்வளோ டெவலப் ஆயிருச்சு. நான் படம் பண்ண டைமுக்கு முதல்ல இங்கே படம் பண்ணியிருக்காங்க, அவங்களும் தியேட்டருக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் எனக்கு தூண்டுதலாக இருந்துச்சு. நான் ஏன் என் படத்தை தியேட்டருக்கு கொண்டு வரக்கூடாது? இப்ப நிறைய படங்கள் தியேட்டருக்கு வருது. இதுதான் அதோட அந்த ரெவல்யூஷன் சொல்றது. இன்னைக்கு உண்மைக்குமே ஹெல்தியா தான் இருக்கு. நிச்சயமா ஒரு முன்னேற்றம் இருந்துச்சு. பந்தோனி போயிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு பெரிய ஒரு பெயர் அதிரன், அந்தோனி, இப்ப அது இல்லாம நீலிரா வந்து இப்ப ரிலீஸ் ஆகி அதுவும் ஒரு நல்ல பேர் எடுத்துட்டு இருக்கு. ஸோ டெஃபினெட்லி அதுதான் நம்ம ஒரு ஹெல்தியான ஒரு இடத்துல இருக்கோம். இது அடுத்த லெவலுக்கு போறதுக்கான வேலை நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்க பீப்புளா தான் நம்ம தான் செய்யணுமே தவிர வேற எங்கேயும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்ம சரியா இருந்தா மக்கள் தியேட்டருக்கு வந்து படம் டெஃபினெட்லி படம் பார்ப்பாங்க. நல்ல ஒரு கருத்து ஒன்று சொல்லி இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க சொன்னது போல தானே ஒரு எந்த இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் போட்டி இருக்கும், பொறாமை இருக்கும். இப்ப நீங்க ஒரு ஆஸ் அ டைரக்டர் நீங்க கடந்து வந்த பாதை வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும். நீங்க ஒரு 15 வருஷமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறீங்க இல்லையா? அந்த ஒரு ஸ்டேஜுக்கு வர்றதுக்கே நீங்க நிறைய டைம் எடுத்திருப்பீங்க, நிறைய பார்த்திருப்பீங்க, நிறைய கடந்து வந்திருப்பீங்க. உங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் என்ன மாதிரி இருந்தது? அதை நீங்க எப்படி எதிர்கொண்டீங்க? இப்போ என்னன்னா லைக் இன்னைக்கு இருக்க சொசைட்டி, இன்னைக்கு டைம் பீரியட்ல வந்து ஃபில்ம் மேக்கிங்கிறது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. நம்ம கையில் ஒரு கேமராவும் நம்மளை சுற்றி ஒரு 4 பேர் இருந்தோம்னா நம்மளால ஒரு படம் எடுத்துட முடியும். ஏன்னா அதுதான் உண்மை. லைக் அது வந்து அந்த படம் வெளியே எப்படி வரப்போகுது, இந்த படம் நல்லா இருக்குமா, அந்த படம் ட்ராப் ஆயிருமா. நான் இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் என்னன்னா, லைக் நிறைய பேர் வந்து பூஜை பண்றாங்க, நிறைய பேர் போஸ்டர் ரிலீஸ் பண்றாங்க. அந்த படம் வந்து ஒரு 2வது நாள் நின்றுறதுக்கு காரணம் என்னன்னா புகழுக்காகவும்
ரொம்ப ஈஸியாக பண்ணலாம்ங்கிற ஒரு மைண்ட் செட்டும் இருக்க வரைக்கும் நமக்கு சினிமா இங்கே பண்ண முடியாது. நான் ஏன் இதை நான் இன்னொரு சொல்ல வரேன்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முதல்ல ஒரு கேமராவை தூக்கிட்டு நான் வந்து வெளியே போகும்போது அடி வாங்கிட்டு வீட்டுக்கு ஓடி வந்திருக்கேன். லைக் ரோட்டில் இருக்கிறவங்க நம்மளை வந்து திட்டுவானுங்க, அடிப்பானுங்க, இது என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு. ஏன்னா நமக்கு சாஸ் இல்லை. அப்படி நாங்கள் படத்தை நாங்கள் ஷூட் பண்ணிட்டோம். அந்த படத்தை வந்து அதுலேருந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான சாஸ் நம்மகிட்ட இல்லை. ஸோ நம்ம நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணோம். நான் சொன்னேன், நான் வந்து 15 வருஷமா இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். நான் வந்து இப்போ தான் 5வது படம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, இதுக்கு முதல் அந்த 10 வருஷம் நான் இப்போ ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு படம் நான் பண்ணிட்டேன். இதுக்கு முதல் அந்த 10 வருஷமே என்னோட லேர்னிங் ப்ராசஸ் தான். நான் எப்படி இந்த கடலை தாண்ட போறேங்கிற ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான் இருந்தேன். அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. லைக் இப்படிதான் அது எல்லாருமே லைஃப்ல எல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணேன். பட் என்ன சொல்ல வரேன்னா, சினிமாங்கிறது ஒன்று இங்கே இல்லைங்கிற கட்டத்தில் இருக்கும்போதே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு இருந்தோம். ஸோ படம் பண்ண முடியாது, ஆர்டிஸ்ட் தேட முடியாது, நடிக்கக்கூடியவங்க உள்ள கொண்டு வர முடியாது, நடித்தாலும் ஃபினான்ஷியலி நமக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். இப்போ எல்லாம் ரொம்ப ஈஸியாகிடுச்சு. பட் இருந்தாலும் அந்த ஈஸியானது நல்ல வகையில் யூஸ் பண்ணுற கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஈஸியானது வந்து நமக்கு கொஞ்சம் பணம் இருக்குதுன்னு கொஞ்சம் தவறான வழியில் கொண்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ஆர்டிஸ்ட்டை உள்ள கொண்டு வந்து அவங்களுக்கான நம்பிக்கையை கொடுத்து அவங்களோட மனசையும் உடச்சி, எனக்கு இந்த படம் இல்லாட்டி இன்னொரு படம் நான் பண்ண போகிறேங்கிற மைண்ட் செட்டில் இருக்கனால இண்டஸ்ட்ரி அதுதான். அது இந்த இண்டஸ்ட்ரி ஒரு மாதிரி இன்னைக்கு ஒரு 50-50 ஷேட்ல தான் ஓடிட்டு இருக்காது. எந்த ஸ்பீடில் எதை நோக்கி ஓடுன்னு சத்தியமாக தெரியல. பட் நம்பிக்கை எனக்கு வந்து என்னன்னா, நல்ல வகையில் ஓடணும். அது வந்து நமக்கு சினிமா வணிகமயமாக்கப்படணும். சினிமாவால் மக்களுக்கு வந்து வாழ்வியல் வந்து லைக் பொருளாதார ரீதியாக மக்கள் இங்கே வளரணும். அப்படி வளரும்போது நல்ல சினிமா இன்னும் உருவாகுங்கிற நம்பிக்கை தான், வேற ஒன்றுமே இல்லை. அது மட்டும் நிச்சயமாக அது ஒரு நாள் வளரும். அது மட்டும்தான். அடுத்ததாக வந்து இப்போ ஒரு படம் உண்டு, ஒரு ஃபில்ம் மேக்கிங்ல வந்து ஆஸ் அ டிரெக்டர் உங்களோட பேர் வெளியே வரும், ஏடியோட பேர் வெளியே வரும், நடிகர் நடிகை ஒளிப்பதிவாளர் இசையமைப்பாளர் இப்படியான பல பேர்ல வந்து முக்கியமான நட்சத்திரங்களோட பேர் வந்து வெளியே வரும். ஆனால் வெளிவர முடியாம இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? ஆனா அந்த படத்துக்காக நிறைய ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இப்படியான ஆட்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அந்த இப்படி அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் என்னவா இருக்கு, அவங்களோட ஒர்க் என்னவா இருக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு சினிமா நீங்க எடுத்துட்டீங்கன்னா, நீங்க படத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 24 கிராஃப்ட் இருக்கு, ஒரு 24 கிராஃப்ட் இருக்கு படத்துல. அது வந்து எடிட்டிங்கா இருக்கலாம், சினிமாட்டோகிராஃபியா இருக்கலாம், லைட்டிங்கா இருக்கலாம், எக்கச்சக்கமா. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு கெஃபர், ஒரு டிஓபி நம்ம பார்ப்பனே தவிர அவங்களுக்கு கீழே ஒரு 2 அசிஸ்டன்ட் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே எண்ட் ஆஃப் தி டீ பாய் வரைக்கும் இங்க இருப்பாங்க. ஸோ இங்க ஒரு படத்துல ஒர்க் பண்ற பீப்புள் வந்து 2 விதமா பிரிக்கலாம். ஒண்ணு, அவங்களுக்கு அன்னைக்கான ஒரு நாள் சம்பளத்துக்கு, அன்னைக்கான ஒரு அந்த படம்ல எந்த படம் நடந்தாலும் அன்னைக்கான நாள் சம்பளத்துக்கு வேலை செய்யறவங்கன்னு ஒருத்தவங்க தனியா இருக்காங்க. ரெகக்னேஷனுக்காக என் படம், இந்த படத்தில் நான் லைட் பண்ணியிருக்கேன், இந்த படத்தில் நான் வந்து எடிட் பண்ணியிருக்கேன், இந்த படத்தில் நான் அசிஸ்டன்ட் டிரெக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன், என்னோட இன்புட்ஸும் இருக்குது. ஸோ இது எனக்கு ஒரு ஃபியூச்சரை உருவாக்க போகுதுங்கிற ஒரு இதில் ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஒர்க் பண்ணுறவங்களோட எல்லாரோட பேருமே டெஃபினெட்லி வெளியே வந்துக்கிட்டு தான் இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா சோஷியல் மீடியா ரொம்ப ஹெவியாக இருக்குது. நம்ம வந்து இன்னைக்கு இந்த என் படத்தில் நான் ஒருத்தர் வேலை செய்யலைன்னு சொன்னாலுமே அவர் அந்த ஷூட்டிங் லொகேஷன் போட்டாலும் எல்லாம் தெரிஞ்சு அவர் படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ டெஃபினெட்லி அவர் இந்த படத்தில் 100% அவர் 1% இருக்காருங்கிறது சொன்னாலும் சொல்லாட்டும் எல்லாருக்குமே தெரிய வரும். பட் மற்ற சைடில் ஃபினான்ஷியலுக்காக மட்டுமே வேலை செய்யணும் பேர் மட்டும் தான் வெளியே வரப்போகுது. ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு தேவை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து லைக் என்ன சொல்றது, இன்னைக்கு இதை ஒர்க் பண்ணுவாங்க, நாளைக்கு இதோட வருமானம் வராத பட்சத்தில் அவங்க இன்னொரு இடத்துக்கு போவாங்க. ஆனால் அதுக்குள்ளேயும் வருமானத்துக்காகவும் சினிமாவுக்காகவும் ஒர்க் பண்ணுற நிறைய பேர் எனக்கு தெரியும். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிள் இந்தியா சொல்ல போறேன்னா, இந்தியாவில் இன்னைக்கு வந்து பெரிய எடிட்டரோட டேக்லைன்ல வெளியே வர படங்கள் அந்த எடிட்டர்ஸே எடிட் பண்றது இல்லை. இதுதான் உண்மையான ஃபேக்ட். இது வந்து ரொம்ப பிட்டர் ட்ரூத். ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ற அவங்களோட அசிஸ்டன்ஸ் அவ்வளோ பேர் இருப்பாங்க. நான் ஒரு சில பேரை பற்றி தான் சொல்றேன், எல்லாம் ஓவரால் சொல்லலை. அப்போ யார் பேர் வெளியே வருதுன்னா அந்த ஃபேமஸான எடிட்டர், அந்த ஃபேமஸான பர்சன் பேர் தான். ஆனால் அந்த பின்னுக்கு இருக்க அந்த ஒரு 10 பேர் எடிட் பண்ண 10 பேருக்குமே ஒரே விஷயம் தான் இருக்கும், ஹோப் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து படத்தில் லாஸ்ட்டாக ரோல் ஓவர் போகும்போது கூட அவங்க பேர் வரும் மோஸ்ட்லி. ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பேர் கூட வராது. ஆனால் அந்த ஹோப்புக்கு பின்னாடி ஓடிட்டு இருப்பாங்க. அந்த 10 எடிட்டர் தான் இருக்கிற தனியாக ஒரு நாள் ஒரு எடிட்டர் ஆக மாட்டேங்கிற அந்த ஹோப் தான். ஸோ அது இந்தியாவில் இண்டஸ்ட்ரி ரொம்ப பெருசு, நம்ம இண்டஸ்ட்ரி இன்னும் சின்னதுதான். நம்பிக்கைக்கு பின்னால ஓடிட்டு இருக்காங்க, பண்ண முடியாது. இப்ப இருக்கிற டிரெக்டர்ஸ்ல வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கு. இப்ப தெரிஞ்சாக்களை பத்தி கதைப்போமே, மணிரத்னம் சார்னா அவருக்கு காதல் மூவி, ஒரு இஸ்தெட்டிக் ஃபீலிங் அந்த மாதிரி. ஆமா, கௌதம் மேனன் சார்னா ஒரு காதல் தான், அவரும் ஸ்ட்ரக்சரல் லவ்வா இருக்கும். எங்களுக்கு தெரியும் வெற்றிமாறன் சார் அவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. அப்படியே கேட்க டிரெக்டர் பிரவீனுக்கு ஒரு ஸ்பெசிபிக் ஸ்டைல் இருக்குன்னா அது என்னவா இருக்கும்? படத்தை எப்படி வெளியே ரிலீஸ் பண்ணணும், எனக்கு தனியாக ஒரு ஸ்டைல். என்ன பொறுத்தவரைக்கும் இப்படிதான். நான் வந்து லைக் ஐ வாண்டட் டு
ட்ரை டிஃப்ரெண்ட் திங்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட படம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லவ் ஃபில்ம், இட்ஸ் பியோர் லவ் ஃபில்ம். ஆனால் எனக்கு லவ் படம் பண்ண வராது, ஆனால் லவ் படம் பண்ணேன். ஆனால் அந்த படம் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ ரெண்டாவது நான் பண்ண படம் நகரலயம் வந்து ஒரு எஸ்டேட்ல இருந்து கொழும்புக்கு வேலைக்கு வந்து ஒரு சில பசங்க ஃபேஸ் பண்ணுற ஒரு சில ரொம்ப பெரிய ஸ்ட்ரகல், அதுக்கு பின்னாடி இருக்க பாலிட்டிக்கல் விஷயம், ஒரு படிப்பு, ஒரு கல்வி வந்து ஒரு சாமானியன் எந்த இடத்துக்கு போயிட்டு வைக்கணுங்கிறது இம்பார்ட்டன்ஸ். அது வந்து ஒரு ஃபேமிலி ட்ராமா. ஸோ மூணாவது ஒரு படம் பண்ணேன் மெய்நிகரேன்னு சொல்லி, அது சயின்ஸ் நான் சொன்னேன் இந்தியன் ஆக்டர்ஸ் தான் சொல்லி சைஃபை ஃபிலிம். அது வந்து 2046 இலங்கையில் நடக்கிற ஒரு பெரிய கொடூரமான ஒரு விஷயம் வந்து அது நான் படத்தில் நான் ஷூட் பண்ணேன். அது வந்து சைஃபை ஃபிலிம், அது ஒரு ஃபியூச்சர்ஸ்க்கான சைஃபை ஃபிலிம். ஸோ ஒரு உலக முடிவு மாதிரியான ஒரு படம் வச்சுக்கோங்க. நாலாவது நான் பண்ண படம் வந்து தி மாதர், அதுதான் ரிலீஸ் ஆச்சு. அது வந்து ஒரு கிரைம் த்ரில்லர். அதுவும் வந்து இந்தியாவில் நடந்த ஒரு ரேப் சம்மந்தப்பட்ட அது பெங்களூரில் ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொண்டாங்க. ஸோ அந்த பொண்ணு சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் எடுத்து நம்ம பில்ட் பண்ண ஒரு சோஷியல் அவேர்னஸ் ஃபில்ம் பண்ணது. இப்போ நான் பண்ணிட்டு இருக்க டிவிக்கு இட்ஸ் பொலிட்டிக்கல் ட்ராமா. ஒரு நல்ல தலைவர் வந்து ஒரு சமூகத்தை ஆளும்போது இங்கே எப்படிப்பட்ட ஆளுமைகள் உருவாகுவாங்கங்கிற சம்மந்தப்பட்ட ஒரு படம். அண்ட் அந்த படத்துலேயே ஒரு டயலாக் நான் வச்சுருப்பேன். ஆக்சுவலி நம்ம வந்து மக்கள் மேலே நம்பிக்கை வந்தால் ஒன்று நம்ம ஒரு நல்ல தலைவனாக இருக்கணும், இல்லை ஒரு நல்ல தலைவனுக்கு கீழே இருக்கணும். ஸோ இது ரெண்டில் எது நடந்தாலுமே மக்களுக்கு நல்லது. ஆனால் அதில் ஓகே அந்த டைலாக் எப்படி ஒன்றா ஒன்று ஒரு நல்ல தலைவனாக இருக்கணும், இல்லை ஒரு நல்ல தலைவனுக்கு கீழே இருக்கணும். இதில் எது நடந்தாலும் மக்கள் பக்கம் மட்டும் தான் இருக்கும். ஸோ அப்படி ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட படம். ஸோ எனக்கு வந்து 5 டிஃப்ரெண்ட் 5 ஜோனர். ஸோ அது வந்து எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக எனக்கு வந்து மக்களுக்கு முடிஞ்சளவு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டி ஆஃப் ஸ்டஃபை கொடுக்கணுங்கிறது. இப்போ நான் அடுத்த எழுதி முடிச்சு வச்சிருக்க படம் வந்து ஒரு பேரலல் யூனிவர்ஸ் ஸ்டோரி, ஒரு பேரலல் யூனிவர்ஸ் லவ் ஸ்டோரி, ஒரு 2 உலகங்கள் சம்மந்தப்பட்ட படம். ஸோ அது ஒரு பெரிய பட்ஜெட், ஒரு பெரிய எழுதும்போது இமேஜினேஷன் அவதார் லெவலுக்கு எழுதிடுவோம், அவதார் லெவலுக்கு பண்ணுவோம்னு கேட்டால் தெரியாது. ஸோ அதுதான். ஸோ எல்லா மாதிரியான ஒரு ஜேர்னரையும் நான் வந்து டச் பண்ணணுங்கிறது. ஸோ எனக்கு வந்து அந்த ஒரு ஏஸ்தட்டிக்காகவும் பண்ணுறதுக்கு விருப்பம், ஒரு ஒரிஃபிக்காகவும் பண்ணுறதுக்கு ரொம்ப விருப்பம். ஸோ லைக் தட். ஸ்ரீலங்காவில் டைரக்டர் பிரவீன் வந்து ஒரு இது சம்பந்தமா இல்லை, நீங்கள் வந்து அப்படியே பரலலா எடுத்துட்டு இருக்கீங்க. எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு என்ன தெரியுமோ ஓப்பனாக சொல்றதா இருந்தால் சினிமா வந்து ஒரு புத்தகத்திலேயோ ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருந்தோ என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து சினிமாவுக்கு நிறைய பேர் வந்து ஒரு ஸ்டேஜில் ஏறி இதுதான் சினிமா என்பது இப்படித்தான் நீங்கள் சினிமா செய்ய வேண்டும். என்ன பொறுத்த வரைக்கும் அது சினிமா இல்லை. சினிமாங்கிறது ஒரு வாழ்க்கை, ஒரு வாழ்வியல். நான் ஒரு கதை சொல்ல போறேன், அந்த கதை 4 பேருக்கு பிடிச்ச மாதிரி சொல்ல போறேன். ஸோ எனக்கு அந்த கதை சொல்ல தெரியுதா, 4 பேருக்கு அது பிடிக்குதா, அவ்வளோதான் சினிமா. என்ன பற்றி அவ்வளோ சினிமா. ஆனால் படிப்பு முக்கியம். எல்லாத்துக்கும் கிராஃப்ட் கட்டாயம் தெரியும். அந்த கிராஃப்ட் மட்டும் தெரிஞ்சால் தான் சினிமாக்காரன்னு சொல்கிற அளவுக்கு நான் வரல. ஸோ அதனால் இங்கே வந்து நம்ம வந்து இப்போ நான் சொல்கிறேன், இப்போ இந்த ஸ்ட்ரக்சரலாக பண்ணுறது, ஒரு ஏஸ்தட்டிக்காக பண்ணுறது, அது எல்லாமே அவங்களாம் ரொம்ப ப்ரோவாக அதில் இருப்பாங்க. டெஃபினெட்லி அவங்க அதில் ஒரு லெஜெண்டாக தான் இருப்பாங்க. ஸோ நமக்கு என்ன தெரியும், நம்ம என்ன பண்ணுறோம், முடிஞ்ச அளவு டெக்னிக்கலி மிஸ்டேக் பண்ணாமல், டெக்னிக்கலி நான் சொல்கிறது என்னன்னா கேமராவாக இருக்கலாம், இல்லாட்டி நம்ம வந்து நம்ம ஒர்க் வாங்குறவங்ககிட்ட நம்ம சரியாக ஒர்க்கை வாங்கிட்டோம் அப்படின்னா we are successful. நமக்கு டெக்னிக்கலி வேலை வாங்க தெரியாட்டி we are failure. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் அவ்வளோதான், சினிமாவும் அவ்வளோதான். உங்களோட ஒரு கட்டமைப்புக்குள்ள வச்சிருக்கிறீங்க இல்லையா உங்களோட சினிமா பற்றிய ஒரு கருத்தை. எனக்கு ஒரு படம் பண்றதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அதை மட்டும் நான் வச்சிருக்கேன். ஓகே, இப்போ கண்டிப்பா நீங்க ஒரு இதுல இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு நீங்க யாரை பார்த்தாவது இன்ஸ்பயர் ஆகி தான் வந்திருப்பீங்க. அப்படி உங்களுக்கு இருக்கிற இன்ஸ்பிரேஷன்? நான் இன்ஸ்பயர் ஆகுது என்னை பற்றி மட்டும். அது ஏன் சொல்றேன்னா, நான் லைஃப்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண ஒரு பர்சன். ஸோ வந்து நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20-25 இன்டர்வியூஸ் நான் பண்ணியிருக்கேன் இந்த லைஃப்ல. ஆனால் வந்து நான் எங்கேயுமே வந்து நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன், நான் இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி வந்தேன் நான் எங்கேயுமே சொல்றது இல்லை. ஏன்னா எல்லாரும் வாழ்க்கையிலுமே எல்லாரும் பண்ற ஸ்ட்ரகிள் தான். ஒவ்வொரு ஆக்களோட ஸ்ட்ரகிள் டிஃப்ரெண்டாக இருக்குமே தவிர ஸ்ட்ரகிள்ங்கிறது ஒரு சாமானியனோட வாழ்க்கையில் இருக்க ஒரு விஷயம். ஸோ நான் தனியாக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் சாப்பிடலாமல் இருந்தேன்னா ஆமாம் சாப்பிடலாமல் இருந்தேன். ஆனால் என்ன மாதிரி ஒரு 10 பேர் வெளியே சாப்பிடலாம்லாம் இருக்காங்க. நான் தனியாக நான் சொல்ல விரும்பலை. ஸோ அதனால என்ன பொறுத்த வரைக்கும் வந்து லைக் எல்லாம் பார்த்தாச்சு நம்ம லைஃப்பில் வந்து நம்ம நிறைய கடந்து வந்தாச்சு. ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்தாச்சு. பட் இனி நாளையோட நாள் நான் என்ன எப்படி அப்கிரேட் பண்ணி நான் வந்து என்னோட செல்ஃபை என்னோட செல்ஃப் டிசிப்ளினை, என்னோட லைக் ப்ரொஃபைலை, லைக் என்னோட அவுட்புட்டை நான் வந்து மக்களுக்கு கொடுக்க விஷயம், நான் மக்களுக்கு செய்யணும்னு ஆசைப்படுற விஷயத்த வந்து எவ்வளோ அப்கிரேட்டடாக செய்கிறேங்கிறத பொறுத்து மட்டும்தான் நான் வந்து மைண்டில் ரொம்ப கிளியராக வச்சுருக்குது. லைக் நான் அதை தாண்டி என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். ஸோ ஏன்னா அது சந்தோஷமாகவும் இருக்கும். ஒரு கட்டத்தில் இப்போ நீங்கள் வந்து ரொம்ப நிறையா கோத்ரூ பண்ணியிருப்பீங்க லைஃப்பில், நிறைய எல்லா வகையிலும் கோத்ரூ. அது என்னைக்காவது உங்களுக்கு ஆனால் உங்கள் மனசில் இருக்கணும், அது இருந்தால் தான் உங்களுக்கு பயம் இருக்கும். ஆனால் இருந்தாலும் அது ரொம்ப மைண்டில் போட்டுட்டு இருக்கும்போது நம்ம மறக்கக்கூடாது, டெஃபினெட்லி மறக்கக்கூடாது. மறந்தால் வந்து நம்ம வந்து ரொம்ப கேர்லெஸ் ஆயிடும். செய்கிற வேலை நமக்கு ரொம்ப நிம்மதி செய்யணும். ஆனாலும் அது அந்த இடத்துல வச்சிருக்க வரைக்கும் சந்தோஷம்.
அப்ப உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாம் என்னவா இருக்கு? ஏதாவது டிஃப்ரென்ஸா வச்சிருக்கீங்களா? ஃபியூச்சர் பிளான் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா படம் டைட்டில் வச்சதுனால படம் வருமானு, ஏன்னா படம் சென்னை இனி கண்டிப்பா வரும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா இப்போ நேத்தா நான் ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தேன். இப்போ கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு எனக்கு. ஏன்னா டைட்டில் வந்து டெஃபினெட்லி நான் வந்து ஒரு கியூரியாசிட்டியாக வச்ச டைட்டில் தான் அது. ஸோ தீயது வெள்ள கேளிர்ங்கிற டைட்டிலே வந்து அதுக்குள்ளே நிறையா ஒரு பர்டிகுலர் திங்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் டைட்டிலாக வச்சுட்டோம். ஸோ வந்து நாங்கள் இதை எப்படி வெளியே கொண்டு வர போகிறோம், அண்ட் மோஸ்ட்லி இது என்னோட ஃபர்ஸ்ட் காலிவுட் டெபியூட். ஸோ வருமா வராதா, ஸோ அந்த இது பட் இப்போ வருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ என்னோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் இந்த படம் தான். ஸோ இது முடிச்ச பிறகு காலிவுட்ல ஐம் ஸ்டார்டிங். ஸோ திஸ் இஸ் காலிவுட் டெபியூட் டிவிக்கு. ஸோ அது முடிஞ்ச பிறகு ஒரு கொஞ்சம் முக்கியமான ஒரு சில நடிகர்களோட பேசிட்டு இருக்கேன் இந்தியாவில். ஸோ அது எல்லாம் ஓகே ஆச்சு அப்படின்னா மறுபடியும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். நிச்சயமா உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ்ல வந்து காலிவுட்ல நீங்க ஒர்க் பண்ணணும்ன்றது எங்களோட வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாம இப்ப டைரக்டர் பிரவீனா நாங்க ஆக்டர் பிரவீனா பார்க்க முடியுமா? சத்தியமா பார்க்க முடியாது. சத்தியமா பார்க்க முடியாதுன்னா எனக்கு வந்து நான் என்னோட ஆர்டிஸ்டும் நான் நடிச்சு தான் வேலை வாங்குவேன். எனக்கு இப்படி தான் வேணும் அப்படிங்கிறது. ஆனால் நடிக்க மாட்டேன். எனக்கு வந்து எனக்கு வந்து கேமராவுக்கு பின்னுக்கு நிற்கணும். எனக்கு வந்து என்னோட மானிட்டர் பார்க்கணும். எனக்கு வந்து ஃப்ரேம்ஸ் பார்க்க ரொம்ப பிடிக்கும். லைக் நான் வந்து ரொம்ப கேமரா சைடில் ரொம்ப ஒர்க் பண்ணுவேன். ஸோ அதனால் எனக்கு என்றைக்குமே பின்னாடி தான் இருக்கணும். ஏன்னா நான் என்றைக்கும் பிலீவ் பண்ணுறேன். சரி, அதுக்குன்னு டிரெக்டர்ஸ் நடிக்கிறவங்க நான் தப்பாக சொல்லலை. பட் எனக்கு இருக்க ஒரு பிலீவ்ஸ் என்னென்னா, அந்தந்த நிலத்துக்கு அந்தந்த விவசாயிங்க இருக்காங்க, அந்தந்த நோய்க்கு அந்தந்த டாக்டர்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி அந்தந்த ஆக்கள் அந்தந்த வேலையை செஞ்சா எல்லாருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப இந்த இளைஞர்கள் மத்தியில நிறைய பேர் இப்ப இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வரணும், ஒரு சின்ன ரோலாவது நாங்க நடிச்சிடணும் ஆசையோட இவ்வளவோ பேர் சுத்திட்டு இருக்காங்க இல்லையா? உங்களுக்கும் நிறைய பேர் கதைச்சிருப்பாங்க, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அந்த மாதிரி கதை. அப்பெல்லாம் கேட்க மாட்டாங்க, புடிப்பியா கொடுக்க மாட்டியா, அப்படியோ உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் மெசேஜ் ரிப்ளை பண்ண மாட்டேங்க. இப்ப அந்த லெவலுக்கு வந்துட்டாங்க. அப்படியான நிறைய பேர் சுத்திட்டாங்க, எனக்கு தெரிஞ்சே நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற பொழுது அவர்களுக்கான அந்த காஸ்டிங் நீங்க பண்ணுவீங்க இல்லையா? அது வந்து திறமையின் அடிப்படையில போகிறதா, அவங்களுக்கு அந்த சான்ஸ் வந்து கொடுக்கப்படுகிறதா, வழங்கப்படுகிறதா? இன்னைக்கு டேக்கு வந்து நான் ரொம்ப ஓப்பனா விஷயம் வெளியே போறதா இருந்தா, தெரிஞ்சவங்களுக்கான வாய்ப்பு இன்னொரு சினிமா இங்க ஓடிட்டு இருக்கு. அதுதான் கேட்க வந்தேன். நேரத்துக்கான வாய்ப்பு சினிமா ஓடிட்டு இருக்கு. உண்மையிலேயே திறமைக்கு வழங்கப்படுகிறதா இல்ல இந்த ரெக்கமெண்டேஷன் அது ஓடிட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, தெரிஞ்சவங்களை மட்டுமே வச்சு ஒரு சினிமா செய்யணுங்கிற ஒரு வட்டாரம் இங்க ஓடிட்டு இருக்கு. எனக்கு அந்த பொண்ணை தெரியும், அவதான் மேக்கப் ஆர்டிஸ்ட், எனக்கு இந்த பொண்ணை தெரியும், அவதான் ஆக்ட்ரஸ், எனக்கு இந்த பையனை தெரியும், அவதான் ஹீரோங்கிற லைஃப் போயிட்டு இருக்கு. நான் என்னைக்கு பிலீவ் பண்ணாத ஒரு விஷயம், நிறம் சார்ந்த ஒரு சினிமா இங்க ஓடிட்டு இருக்கு. அது வந்து ஐ எம் அகெயின்ஸ்ட் இட். அதுக்கு நான் டோட்டலி அகெயின்ஸ்ட். ஸோ அதனால இப்போ அந்த தெரிஞ்சவங்களை வச்சு பண்ணுற படங்கள் வந்து இப்போ நிறைய படங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அது ஹெல்த்தியானு கேட்டிங்கன்னா சத்தியமாக தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒர்க் பண்ண 5 படமும் 5 டிஃப்ரெண்டான டெக்னீஷியன்ஸ், 5 டிஃப்ரெண்டான காஸ்ட்டு. ஈவன் என் படத்துக்கு வந்து நாங்கள் இதுக்கு முதல் ரிலீஸ் பண்ண 3 படத்துக்கும் பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அவார்டு கிடச்சி. ஆனால் 3 மியூசிக் டைரக்டரும் வேறு மியூசிக் டைரக்டர். இந்த படமும் வேறு மியூசிக் டைரக்டர். ஏன்னா எனக்கு ஜஸ்ட் ஒரு ஆள் பெஸ்ட்டு கொடுத்துட்டாங்கிறதுக்காக நான் அங்கேயே நான் ஃபிக்ஸ் ஆக விரும்பலைன்னா, திறமை வந்து இங்கே ரொம்ப பரவி இருக்குது. ஸோ அதனால எனக்கு வந்து ஒரு ஆள்கிட்ட எனக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால இப்போ நீ இண்டஸ்ட்ரி என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு சத்தியமாக தெரியாது. ஆனால் மெஜாரிட்டியாக தெரிஞ்சவங்க கிட்ட தான் போயிட்டு இருக்குங்கிற மாதிரி ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன், கேள்விப்படக்கூடியதாக இருக்குது இல்லையா? அரசியல் பார்த்துட்டும் இருக்கேன். அது மட்டும் இல்லாம புதுமுகங்களுக்கு நாங்க இதை சான்ஸ் கொடுக்கும் போது மட்டும்தான் திறமைகள் வெளிப்படும் இல்லையா? பட் டெஃபினெட்லி அந்த ட்ரை பண்ற பசங்க அவங்களுக்கும் சொல்ற விஷயம் என்னன்னா, ட்ரை பண்றதை விட்டுறாங்க. அது நம்ம வந்து இவங்க கொடுக்குற வாய்ப்பு தான் நம்ம யாருன்னு இங்கே டிசைட் பண்ணுறதுக்கு அப்படிங்க யாருமே இங்கே இல்லை. ஸோ வாய்ப்புங்கிறது வந்து நமக்கு வந்து எப்போனாலும் கிடைக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க வாய்ப்புங்கிறது அவருது, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வாய்ப்பு உங்களுக்கு என்னைக்காவது கிடைக்கும். நான் வந்து ப்ரொடியூசரே இல்லாமல் நான் 4 படம் பண்ணிட்டு இருந்தேன், கஷ்டப்பட்டேன். இன்றைக்கி எனக்கு வந்து ஒரு படம் அட்லீஸ்ட் ஒரு அமௌண்ட் சேர்த்து ப்ரொடியூஸ் பண்ண ஒருத்தர் வர அப்படின்னா நான் நம்பிக்கை அவங்களுக்கு கொடுத்துருக்கேங்கிற இருக்கும். ஆனால் அவங்க வராட்டியும் கூட நான் நம்பிக்கை நான் விட்டுருக்க மாட்டேன். நான் இன்னும் 4 படம் நான் ஸ்ட்ரகிள் பண்ணி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால் நம்பிக்கை விட்டுறதை விட என் சோஷியல் மீடியா நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவாங்க. ஆனால் சிம்பிளாக சொல்கிறா எதுவுமே ரொம்ப ஈஸியாக கிடைக்காது. கஷ்டப்படணும், ஸ்ட்ரகிள் பண்ணணும், ஒரு சில விஷயங்கள் கற்றுக்கணும். அது பேப்பரில் கற்றுக்காட்டி பரவாயில்ல, ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம் கற்றுக்கணும். அதுக்கு பிறகு அவங்க ட்ரை பண்ணாங்கன்னா டெஃபினெட்லி அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்குன்னு எழுதப்பட்டது யாருக்கும் தட்டி பறிக்க முடியாது. நிச்சயமா. ஆஸ் அ டிரெக்டரா நீங்க ஒரு காஸ்டிங் சூஸ் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான விஷயங்களை பார்ப்பீங்க? நடிக்கணும், அது நிச்சயமா பண்ணணும். நடிப்புன்றதை தாண்டி முக்கியமா என்ன விஷயம்னா வந்து எனக்கு வந்து எனக்கு வந்து ஒரு பர்சனா இப்போ வந்து ஒரு பர்சன் என்கிட்ட காஸ்டிங் வராங்கன்னா நான் அவங்க வாழ்வியல் என்ன, அவங்க படிச்சது என்ன, அவங்க குடும்பம் என்னங்கிறதெல்லாம் ஒரு பக்கெட் போட்டு ஏன் வேர்ல்டுக்கு அவங்க வரும்போது அவங்க அந்த வேர்ல்டுக்குள்ள அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னு பொறுத்த நான் பார்க்கறது. அது வந்து மற்ற எல்லாமே நான் மறந்துடுவேன். நான் வந்து என்னோட படம் ஷூட்டிங் லொக்கேஷன்லேயே
என்னோட ஆக்ட்ரஸாக இருக்கலாம் நான் என்னோட படத்துக்கு வச்ச பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் திருனா படத்தில் கேரக்டர் திருன்னு தான் அந்த படம் முடிவு கூப்பிட்டு இருப்பேன். நிலான்னு தான் கூப்பிட்டு. ஸோ எனக்கு ஏன்னா நான் இன்னைக்கு டே வரைக்கும் அப்படி தான். ஏன்னா எனக்கு நான் அந்த வேர்ல்டுக்குள்ளே போயிட்டேன் அப்படின்னா எனக்கு அவங்க எல்லாருமே அப்படி தான் வரணும். ஸோ நான் அவங்க வரும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் பெர்ஃபார்மன்ஸ், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்னைக்கு இருக்க டைம் பீரியட்ல வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகிட்டா, நாங்கள் வந்து ஒரு 4 டிக்டாக் பண்ணிட்டா, நாங்கள் ஒரு பெரிய நேஷனல் அவார்ட் டிசர்வ் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர்ஸ் நம்ம நினச்சிட்டு இருப்போம். லைக் அப்படி ஆனால் பட் அப்படி பண்ணி நல்லா பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆனால் அது மட்டுமே விஷயம் இல்லை. அது இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் கிராஃப்ட். ஒரு யூ ஆர் பிரிங்கிங், நீங்கள் வந்து ஒரு வாழ்க்கையை ஒரு உயிரை ஒரு கேரக்டர் நீங்கள் கொண்டு வரீங்க. ஸோ அது வேறு. இப்போ நிறைய பேர் நல்ல நல்ல ரோல் பண்ணுறவங்க இருக்காங்க. பட் நிறைய பேருக்கு அந்த ஒரு பிலீஃப்ஸ் இருக்கும். நான் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கேன், எனக்கு இந்த ரோலை கொடுங்க. நான் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கேன், எனக்கு எவ்வளோ சம்பளம் கொடுங்க. ஸோ அந்த மாதிரி கேட்குற நிறைய பேர் இங்கே இருக்காங்க. ஸோ பட் திறமை இப்போ ரொம்ப லைவ்லி இங்கே இருக்குது. நல்ல திறமையானவங்க இருக்காங்க. சரியா பிக் பண்ணி நம்ம அவங்களை எடுத்துட்டாலே நம்ம இண்டஸ்ட்ரி இன்னும் எங்கேயோ மேலே போயிடும். இப்போ நிறைய நீங்க சொன்னது போல தான் அந்த சோ கால்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, நிறைய பேர். இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கும் அவங்க வந்து ஒரு ஃபோனை பார்த்து ரீல் பண்ணிட்டோ ஒரு போஸ்ட் போட்டுட்டோ போயிடலாம். இதுக்கும் ஒரு கேமரா முன்னாடி ஒரு படத்துக்கு நடிக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? என்ன மாதிரியான 2 நாள் தாக்கு பிடிக்க மாட்டாங்க. 100% ஷூர். அது என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு சீனை ரீக்ரியேட் பண்ணுறதுக்கும் ஒரு சீனை ஒரிஜினலாக கொண்டு வரதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு சீனை ரீக்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும். இந்த மீட்டரில் பண்ணால் போதும்னு இருக்கும். ஆனால் ஒரு டிரெக்டர் முன்னாடி இருக்கும்போது எனக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னா நீ அதை செய்யலை அப்படின்னா எனக்கு தெரியும் அந்த மீட்டர் எவ்வளோ தூரம் போகணும். பட் அந்த மீட்டர் நமக்கு எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம ரெஃபரன்ஸ்லேயே வாழ்ந்துட்டோம். லைக் நம்ம இவ்வளோ தான் பண்ணுவாங்க, இது வாழ்ந்துட்டோம். அப்படி இல்லை. அது என்ன நடக்கும்னா நம்மளோட ஐடியாலஜி ரொம்ப, நம்மளோட ஐடியாஸ் அப்படியே இருக்கணும். இப்போ நான் ஒரு புதுசாக ஒரு கேரக்டர் பண்ணும்போது அவங்களுக்கு அதுக்கு நான் என்னென்ன கொண்டு வரணும்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த உலகத்துக்கு நான் என்ன கொண்டு வரணும், எப்படி நான் சிரிக்கணும், எப்படி நான் அழனும் கூட கொண்டு வருது. ஏன்னா அவங்க வந்து ரெஃபரன்ஸ்லேயே வாழ்ந்துட்டாங்க. ஸோ அதுதான் ஒரு பெரிய ஒரு டாஸ்காக இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு 2 நாள் கூட தாக்கு பிடிக்க மாட்டாங்க. நான் இது வரைக்கும் நான் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் நான் பார்த்துட்டேன். ஆனால் அதில் ஒரு 2-3 பேர் நல்ல நடிக்கக்கூடியவங்க இருக்காங்க. நல்ல நடிக்கணும்னு ஆசைப்பட்டு ரீல் பண்ணி அதுலேருந்து முன்னுக்கு வந்தவங்க இருக்காங்க. ரீல் பண்ணால் நல்லா முன்னுக்கு வந்துடணும், ரீல் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. ஸோ அது 2 விதமான ஆக்களும் எனக்கு பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. அப்படிதான் இருக்காங்க. இப்போ சினிமாவில் வந்து பலதரப்பட்ட இது வந்து இருக்குது. இப்படியாக இந்த சினிமாலையும் சரி, இந்த இண்டஸ்ட்ரியில என்ன சொல்லலாம், இண்டஸ்ட்ரியில வந்து ஏதாவது சாதிக்கணும், ஏதாவது ஒன்று செஞ்சிடணும் என்று நிறைய இளைஞர்கள் வந்து இளைஞர்கள் மத்தியிலே இது ஒரு கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. இப்படியான இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏதாவது ஆஸ் அ டைரக்டர் நீங்க ஒரு டிப் கொடுக்குறாண்டா? டிப்புன்னு இல்லை. லைக் இந்த இண்டஸ்ட்ரி உங்களுக்கு என்ன தேவைங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். உங்க தேவைக்கு என்ன ஸ்பீட்ல ஓடணுங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். மெரதனும் ஒரு ரேஸ் தான், 100 மீட்டர்ஸும் ஒரு ரேஸ் தான். அது என்ன அவங்களுக்குன்னு தனித்தனியான கட்டுப்பாடுகள், தனித்தனியான ப்ராக்டிஸ் இருக்குது. ஸோ உங்களோட தேவைக்கு என்ன ஸ்பீடுக்கு நீங்கள் ஓடணும்னு உங்களுக்கு தான் தெரியும். எந்த ஸ்பீட்லனாலும் ஓடுங்க, ஆனால் ஓடுங்க. அவ்வளோதான் மேட்டர் இல்லை, வேறு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட நாளைக்கு கிடைக்கலாம், 4 ஆண்டு கிடைக்கலாம், 10 வருஷம் கழிச்சு கூட கிடைக்கலாம். பட் டெஃபினெட்லி கிடைச்சே தீரும். பட் அதுக்கு வந்து கிவ் அப் பண்ணிடக்கூடாது, ஓடணும், ட்ரை பண்ணணும், 100% ட்ரை பண்ணணும். அதுதான் லாஸ்ட் ஹோப். நமக்கு வேறு ஹோப்பே இல்லை. என்ன ஹோப் இருக்குது நமக்கு வந்து? இப்போ எனக்கு இது கிடைக்குமே கிடைக்கலன்னு நமக்கு சத்தியமாக தெரியாது. நம்ம உடம்புல இருக்க ஒரே எனர்ஜி நம்ம அதுக்கு பின்னாடி ஓடக்கூடியது மட்டும்தான் நமக்கு இருக்கும். ஸோ அதை தவிர வேறு செய்யறதுக்கு ஓடுங்க. நிச்சயமா இளைஞர்களே, நீங்க ஒரு விஷயம் செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னா அதே இடத்துல நிக்காம எனக்கு சான்ஸ் வரல எனக்கு நிக்காம ஜஸ்ட் ட்ரை பண்ணிக்கொண்டே இருந்தீங்கன்னா அது ஒரு இடத்துல கொண்டு போய் உங்களை விடும் என்றதுல எந்த வித மாற்றமுமே இல்லைன்றது கூறிக்கொண்டு இறுதியாக வந்து உங்களோட டிவிகே மூவி ரிலீஸ் ஆக போற மூவி அது இப்போ என்ன கட்டத்தில் இருக்குது? படம் ஷூட்டிங் முடிச்சாச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷனும் ஆல்மோஸ்ட் டன். ரிலீசிங் டேட் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணல. பட் வந்து ஜூலை ஜூன் எண்டுக்குள்ள படம் வரும். நம்ம ரொம்ப மிக பிரம்மாண்டமான ஒரு ஓடி லான்ச் ஸ்ரீலங்காவில் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் இங்கே கொலம்பில். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ரீலங்காவுக்கு தமிழ் படத்துக்கு ஒரு ரொம்ப கிராண்டான ஒரு ஓடி லான்ச் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா எல்லாமே ப்ரொமோஷனுக்காக தான். அண்ட் இந்தியாவிலே இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ கேட்குற விஷயம் ஒன்றுமே இல்லை, படத்தை வந்து தியேட்டரில் பாருங்கள். டெஃபினெட்லி நீங்கள் சாட்டிஸ்ஃபைட் ஆகிறதுக்கான அவ்வளோ விஷயமும் படத்தில் இருக்குது. அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமாகவும் இருக்கும். அண்ட் உங்களுக்கு தேவையான அவ்வளோ ஸ்டஃப்பும் உங்களுக்கு இருக்குது. ஸோ ஓடி லான்ச்சும் இப்போ இந்த மந்த் நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அண்டு ஸோ தியேட்டருக்கு வாங்க, படத்தை பாருங்கள். நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் காசு வரும், அதை வச்சு அடுத்த படத்தை போடணும். நிச்சயமாக உங்களுடைய இந்த படம் வந்து வெளியாகி பெரிய வெற்றி பெறணும்ன்றது ஆதவன் டிவி சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொண்டு இவ்வளோ நேரம் அவங்களோட நேரத்தை ஒதுக்கி வந்து எங்களுக்கு இவ்வளோ விஷயம் பகிர்ந்துருக்கிறீங்க, நிறைய விஷயம் டிப் எல்லாம் கொடுத்துருக்கிறீங்க. நான் டிப்பு கொடுக்கறதுக்கு பெரிய ஆள் இல்லை, சொன்ன விஷயம் ஓடுங்க அவ்வளோதான். ஏன்னா நானும் ஓடிக்கிட்டு தான் இருக்கேன், நீங்களும் ஓடுங்க அவ்வளோதான். நிச்சயமாக அதற்காக உங்களுக்கு வந்து நன்றி, ரொம்ப நன்றி. என்னை கூப்பிட்டதுக்கும் என் ஆதவனுக்கும் ரொம்ப நன்றி. அண்டு இந்த மாதிரி என்ன மாதிரி நிறையா ஆர்டிஸ்ட் வெளியே இருக்காங்க, ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட பேசி உங்களுக்கு கொண்டு வந்தீங்கன்னா எனக்கும் சந்தோஷம், அவங்களுக்கு சந்தோஷம். ரொம்ப நன்றி.